பாத்தியாக்கா மைனிகாரி பதில் சொல்ல முடியாம எப்படி தவிக்கான்னு. அதான் சொன்னோம்ல, எனக்கு அன்னைக்கே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு. அப்போ மாப்பிள்ளை பையன் பொண்ணு பிடிக்காம தான் அங்க வந்திருக்கான் பத்தியா பொண்ணு பாக்க. எங்க வந்திருக்கான், ஓடி போயிட்டானே. தெரியும்க்கா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மரகதான் நல்லவன் நல்லவன் இந்த தெருக்காரவிய எல்லாரும் சொல்லுதாவ. ஆனாலும் சரியான ஆளு தான் தெரியுமா. இந்த தெருக்காரவிய எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காக்கா, என் மவளை எங்க மைனியும் எங்க அண்ணனும் பொண்ணு பார்க்க வராவோ அப்படி இப்படின்னு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாளா பத்தியாக்கா? ஆமா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு என்ன வைத்தறிச்சல் பட்ட நம்ம ரெண்டு பேரும். அதனாலதானே இன்னைக்கு அவளுக்கு இந்த கேதி. அக்காவும் தங்கச்சியும் எப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கவனு பாத்தியா? முழிக்கிட்டு நல்லா முழிச்சுக்கிட்டே நிக்கட்டு திரு திருன்னு. ஆமா, இந்த லட்சுமியும் சங்கரியும் மரகதம் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு நிக்காளுவா. ஆனா என்னத்துக்கு இப்படி சிரிச்சுட்டு கிடக்காளுவா? ஏய் அம்மா, ஓவர் சிரிப்பால இருக்கு. ஏட்டியலாவா எவாவ சொர்ண கிழவி. ஏடியலா, இங்க நின்னுகிட்டு என்னத்துக்கு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு நிக்கியா? ஏடி, ஏன் சிரிக்கேன்னு கேட்டதுக்கு பதில சொல்லாம நீ பாட்டுக்கு மறுபடியும் கேக்கபுக்கன்னு சிரிச்சிட்டு கிடக்க. இந்த தெருக்காரவிய இல்ல இந்த ஊர்க்காரவிய எல்லாரும் சிரிக்க போறாங்க. நீங்க என்னடான்னா நான் சிரிக்கிறத பார்த்து எதுக்கு சிரிக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? என்னட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானாவா? பாட்டியா சொர்ண பாட்டியா, ஓவர ஆட்டம் ஆடக்கூடாது. ஒரு நேரத்துக்கு அந்த ஆட்டம் நிக்கதான் செய்யும். ஏடி, எதுக்கு சிரிக்கியான்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு கிடக்க. லட்சுமி ஒண்ணும் சம்பந்தம் இல்லாமலாம் ஒண்ணும் பேசல. அவ கரெக்டா தான் பேசுதா. ஓவர ஆட்டம் போட்டவல்ல அக்காவும் தங்கச்சியும். இன்னைக்கு எருக்காரவிய ஊருக்காரவிய எல்லாம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுகிட்டு எப்படித்தான் பதில சொல்ல போறாவளோ. கேட்டலா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுதியே ஏது பேசுதியான்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியவும் வேண்டாம். ஆனா ஏதோ ஒரு வேண்டாத வேலையை பத்தி தான் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பேன்னு உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க நல்ல விசேஷம் நடக்கு. இங்க வாசல்ல நின்னுகிட்டு சிரிச்சுட்டு கிடக்காதியா. போங்கட்டியில உங்க வீட்டுக்கு. நாங்க என்னத்துக்கு போனோம்? நாங்க என்ன வீட்டுக்குள்ளே நிக்கோம்? வீட்டு வாசல்ல இல்ல நாங்க தெருல நிக்கோம். ஆமாட்டியடா, நீங்க ரெண்டு பேரும் தெருல தான் நிக்கணும். யாரு உங்களை வீட்டுக்குள்ள சேப்பாவோ? உங்களுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரிலாம் பேசாதிய. ராணி, எனக்கு மனசுல ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு பத்துக்க. என்னக்கா? அன்னைக்கு மைனி ஆஸ்பத்திரியில வச்சிருக்கும் போது அந்த சுதா பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம கேட்டோம்ல. ஏக்கா, சும்மா எதையாவது ஒண்ணு மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு குழப்பிட்டு கிடக்காதக்கா. நான் எதையும் ஒண்ணு நினைச்சலாம் ஒன்னும் குழப்பிக்கிடல ராணி. இப்ப சூழ்நிலைய பார்த்தா எனக்கு அப்படிதான் நினைக்க தோணுது பத்துக்க. நாம நம்ம பிள்ளைகிட்ட மருமோனை பிடிச்சிருக்கான்னு கேட்டோம். ஆனா மருமவன் கிட்ட நம்ம பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு நம்ம கேட்கவே இல்லை பத்தியா. ஏக்கா, இப்பதானக்கா பொண்ணு பார்க்க வந்திருப்பாவோ. அரவிந்துக்கு பிடிக்காமலாக்கா அங்க வந்திருப்பான். அதுக்குள்ள ராணி வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வராமல போயிட்டான். ஏக்கா, அதான் அண்ணன் சொன்னாம்லக்கா வெளியே நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப இங்க வந்து பார்த்தா அரவிந்த் இல்ல ராணி. மரகதா மைனியோ, நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்களா. என்ன மரகதா, என்னாச்சு உனக்கு? மைனியோ, நம்ம அரவிந்துக்கு எங்க அஞ்சுவை பிடிச்சிருக்கு தானே? அட, என்ன கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க மரகதா? நம்ம பிள்ளைய பிடிக்காமல நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க மைனியோ, ஆனா அரவிந்த காணல. அது இப்ப வந்துருவான். இல்லை மக்கா, உங்க அத்தை மாதிரிலாம் எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காவ பத்தியா? என்னால முகத்தை கோவமாவும் வைக்க முடியல, சோகமாவும் வைக்க முடியல. சிரிச்ச மாதிரி தான் நிக்க முடியுது. இல்லைன்னா ஏதோ பிரச்சனை ஆகிட்டுன்னு நினைப்பாவோ. முதல்ல அவனுக்கு போனை போடு மக்கா. எங்க இருக்க யாது இருக்கான்னு கேளு. முதல்ல அவன் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வர சொல்லு மக்கா. ஏமா, நானும் எத்தனை நேரமா போன் பண்ணி பார்க்க அவன் எடுக்கவே மாட்டேக்காமல. இல்ல சொல்லத கேளு மக்கா. உங்க அத்தை மாதிரிலாம் பின்னாடி நின்றுட்டு இருக்காவோ, என்ன நினைப்பாவோ. முதல்ல அவனுக்கு போனை பண்ணி. சரிம்மா. ஏட்டியலா, உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோம்ல, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கியா? அங்க வீட்டுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காவோ ஏது பேசிக்கிட்டு இருக்காவோன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கேளா? சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காவோ, அங்க எத்தனை பவுன் நகை போடுவாவோன்னு இங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேளாக்கும். ஆமா ஆமா, நாங்க அங்க வாசல்ல நின்னுகிட்டு அங்க உள்ள என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவோன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கலாம் பாட்டியா, இங்க ஓரமா திண்ணையில உட்கார்ந்து ஒட்டி கேப்போம். என்னட்டியலா, உங்களை மாதிரி என்ன நினைச்சீங்களோ? ஒரு காலத்துல இருந்தேன்ட்டியோ, உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் கெட்ட பேர் தான். பார்க்கப்பட்டவ எல்லாரும் என்ன ஏசிக்கிட்டு தானே இருந்தாவோ. ஆனா இப்பதான் டீ நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். மறுபடியும் உங்க கூட என்ன சேர்த்து ஊர் பூரா ஏச்சு வாங்கலாம்னு பாக்கலோ. ஆமா, எங்க கூட சேர்ந்ததுனாலதான் உங்களுக்கு கெட்ட பேரு. இல்லன்னா மட்டும் இந்த ஊர்ல உங்களுக்கு நல்ல பேரு தானே. பொறாம டீ, உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்து பொறாம. எது என்னாச்சு?
இங்க பாரு மருமோள, இவ ரெண்டு பேருங்க மரகத வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு அங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காவோ, என்ன சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவோன்னு வெளியே நின்னுகிட்டு ஒட்டி கட்டிட்டு இருக்காளுவா. ஆனா போங்கட்டியெல்லாம் தூர உங்க வீட்டை பார்த்துன்னு சொல்லிட்டு இருந்தா கேட்கவே மாட்டேக்காளுவா. என்னையும் இங்க கூட உட்காருங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒட்டி கேப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மருமோள. ஏத்தே, நீங்க இந்த பக்கம் வாங்க. நல்ல நறுக்கு 4 வார்த்தை கேளு மருமோள. இவளெல்லாம் ஒரு காரணமும் திருந்த மாட்டாளுவா. என்னக்கா, என்னாச்சு? இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கிய? ஏன் நாங்க எதுக்கு நிக்கணும் உன் மாமியார் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே இவ்வளவு நேரமா? மரகதம் அவளை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள எங்கேயோ ஓடி போயிட்டானா. அவனுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலையா, பொண்ணும் பிடிக்கலையா. என்னக்கா பேச்சு பேசுறிய? பாத்தியா இவளுக்கு திமிரா? ஏ சுபா, நம்ம லட்சுமி கரெக்டா தான் சொல்லுதா. அங்க வீட்டுக்குள்ள பாரு, அக்காவும் தங்கச்சியும் மைனி கிட்ட உங்க மவனை எங்க, உங்க மவனை எங்கன்னு கேட்டுக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்காவோ. இங்க பாருங்கக்கா, அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிடறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இல்லதா, எங்களுக்கு உரிமை இல்லதா. நாங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டு சிரிக்கல இல்ல. இங்க தெருவுல தானே நிக்கும். அவங்க வீட்டுக்குள்ள நின்று பாடு பேசுறது எங்க காதுல உழுது. அதை கேட்டுக்கிட்டு தான் நாங்க இங்க நிக்கோம். ஆமா, சிரிக்காதீங்கக்கா, என்னமோ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுதிய. ஆமா, நாங்க தான் காது குளிர கேட்டுக்கிட்டு இருக்கோமே. இந்த மரகதமும் இந்த ராணியும் ஒரு நாளாவது எங்களை மதிச்சிருப்பாவளா? மதிக்க கூடாது டீ, உங்க 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிக்கலாம் செய்யணும். மைனிகாரி இத்தனை வருஷமா சம்மந்திகாரிகிட்ட எல்லாம் பேசாம தான் இருந்தா. இப்ப என்னதான் சொல்லி மயக்கனாவோன்னு தெரியல. அண்ணங்காரன் நல்ல வசதியா இருக்கான். நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுத்தோம்னா சொத்துல ஒரு பங்கு நமக்கு எப்படியும் வரும். அந்த நினப்புல தானே இப்போ இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிருக்காவோ. இங்க பாருங்கக்கா, உங்க வேலையும் ஜோலியும் மட்டும் பாருங்க. அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடாதே சொல்லிட்டாம. அதுவும் முக்கியமா மரகதக்கா வீட்டு விஷயத்தை பத்தி நீங்க பேசுனியே கெட்டகவும் வரும்னு சொல்லிவிட்டாம. பாத்தியா லட்சுமி, மரகத வீட்டுல தின்ன 4 இட்லி எப்படி வேலை பாக்குன்னு? ஆமாக்கா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். மாமியாருக்கு 4 இட்லி, மருமகளுக்கு 4 இட்லி. அதான் வாசல்ல நின்னுகிட்டு அப்படியே சப்போட்டு பண்ணி பேசுதாவோ. பொண்ணு பார்க்க வந்த பையன் இந்நேரம் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி மெட்ராஸுக்கே போய் சேர்ந்துருப்பான். இங்க இவ்வளவு விஷயம் தெரியாம மைனி எங்க உங்க மகனே, எங்க உங்க மகனேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ. இது என்ன பேச்சு பேசுறீங்கக்கா? நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க முதல்ல. இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன உங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல, அதனால ஓடி போயிட்டான், மெட்ராஸுக்கே போய் சேர்ந்துருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள. என்ன உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டா போனா எனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு? அந்த பையன் மட்டும் என்கிட்ட ஏற்கனவே பேசுற மாதிரி தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருப்பேனே இந்த பிள்ளையை கெட்டாதேன்னு. நீங்க எல்லாம் என்னதான் மனுஷிகளோ, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்களா? ஒரு வீட்ல ஒரு பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு நீங்க என்ன ஏதுன்னு தெரியாம கண்ணுக்கு அது மூக்க வச்சு உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? இங்க பாருங்கக்கா, உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. உங்க வீட்லயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீங்க இப்படியே பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு நிப்பியா? இல்ல உங்க வீட்டுக்கிட்ட நின்னுக்கிட்டு நாங்க இப்படி பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு நின்னோம்னா நீங்க எங்களை சும்மா விடுவீங்களா? இங்க பாரு சுபா, என்னமோ நாங்க என்ன இஷ்டத்துக்கு பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காத. நாளைக்கு தெருக்காரவிய பூரா எல்லாரும் பேசவோ பாரு, மாப்பிள்ள ஓடி போயிட்டானா பொண்ணு பிடிக்கலன்னு. அப்ப தெரியும் உனக்கு எல்லா விஷயமும். என்னையும் சங்கரி அக்காவையும் மரகதக்கா கூப்பிடல, அதனால நாங்க வீட்டுக்குள்ள வரமாட்டோம். உனக்கு விஷயம் எல்லாம் தெரியணும்னா உங்க மாமியாரையும் உன்னையும் ஏற்கனவே கூப்பிட்டுருப்பாவல்ல. வேணா வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு. இங்க பாருங்கக்கா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனியே மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. எங்களுக்கு ஏம்மா மரியாதை கெட்டு போகுது? போய் மரகதக்கா கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு போய் மாப்பிள்ளைய போய் தேடுங்க எங்க போயிருக்கான்னு. எக்ஸ்கியூஸ் மீ, ஏ பாட்டியலா, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வழிய விடுங்க. பாட்டியடா? யார் அது? வழிய விடுங்க பாட்டிங்களா. இப்படி வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எப்படி போறது? அரவிந்த், வழி விடுங்க. இது லட்சுமி, இவன் தம்பி மாப்பிள்ள. பாட்டிங்களா, வழிய விடுங்க. என்ன கிளம்புதேலா இல்லனா வீட்டுக்குள்ள சின்ன பொண்ணும் கீதாக்காவும் இருக்காவோ? 2 பேரையும் கூப்பிடவா? என்னக்கா இங்க என்ன நடக்கு? மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான்னு நினைச்சோம், இப்ப திரும்ப வந்து நிக்கா. பேசாம வந்துரு. இவ்வளவு 2 பேருமாவது பேசிக்கிட்டு நின்னாலுவோ. இன்னும் சின்ன பொண்ணும் கீதா வந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நம்ம 2 பேரையும் துவச்சு தொங்க விட்டுருவாளுவோ. வா போவோம். ஆமா ஆமா, வா போவோம். அட கடவுளே, இவ 2 பேர்கிட்டயும் கதை திரைக்கதை வசனம் எழுதுங்கன்னு சொன்னா பக்கம் பக்கமா புக்கு புக்கா எழுதவங்களுக்கு. ஏம்மா, இப்பவும் போனை எடுக்க மாட்டேங்காமா? இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையா? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல போயிட்டான். ஐயோ கடவுளே, இனி உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்?
வேணும்னே கூப்பிட்டு வந்து என் தங்கச்சி மார்கிட்ட என்ன அசிங்கப்படுத்தியல கேட்பாரு. இன்னொரு நேரம் ஃபோன் பண்ணுமாக்கா அண்ணனுக்கு. போங்கம்மா, ஒரு 50 நேரமாவது ஃபோன் பண்ணிருப்பேன். அவன் ஒரு நேரம் கூட அட்டன் பண்ணலமா. அவனுக்கு போனை பண்ணி என் போன்ல சார்ஜே தீர்ந்து போச்சு. ராணி ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏக்கா நல்லதே நினைப்போம்க்கா, நல்லதே நடக்கும். என்னம்மா எல்லாரும் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன அக்கா எங்க மக்கா போன இவ்வளவு நேரம்? ஏக்கா அங்க பாரு மருமக வந்தாச்சு. அரவிந்த் எப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. ஆமா நம்ம அங்க இங்க நிக்கா. இந்த மரகதக்கா அப்புறம் ராணி அக்கா அப்புறம் விஜயமேனி எல்லாம் அங்க இருந்து பாடி பேசிட்டு இருக்காவோ. சின்ன பொண்ணு என்னன்னு தெரியல, நான் என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வரட்டா? என்னக்கா நீங்க? அதுக்குள்ள சின்ன பொண்ணு அங்க இருந்து எல்லாரும் பாடி பேசிட்டு இருக்காவல்ல, அதான் என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வரேன்னு. ஏக்கா நம்ம எவ்வளவுதான் பழக்கமா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாவக்கா. நம்ம அதுல போய் நின்னுகிட்டு என்ன ஏதுன்னு போய் கேட்டுக்கிட்டு நிக்கலாமா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல, நம்ம எவ்வளவுதான் பழகினவங்களா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்குள்ளன்னு ஏதாவது பாட்டு பேசிட்டு இருப்பாவோ. நம்ம போய் இடையில நின்று கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன சொல்லுத மீனா? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாக்கா அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கல்ல. அதுக்கிட்ட பிள்ளை காப்பி கையில வச்சுக்கிட்டு நிக்கல, மாப்பிள்ளை அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு ஏதாவது பாட்டு பேசிட்டு இருக்கலாம்ல. ஏக்கா பேசிட்டு வருவாவக்கா, இங்க வீட்டுக்குள்ளதானே இருக்காவோ. அப்படி காப்பி ஆறி போச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணி கொடுத்துக்கிடலாம். சின்ன பொண்ணு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் வருது பாத்துக்க. என்னக்கா என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க. சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காரரு என்ன பொண்ணு பக்கம் வந்தாருல, அப்போ காப்பியை கொண்டு கொடுத்த பாத்துக்க. காப்பியை வாங்கி மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு அந்தால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுவாரு, எனக்கு இன்னொரு கப்பு காப்பி வேணும்னு. ஏக்கா காப்பி அவ்வளவு சூப்பரா போட்டு கொடுத்துருக்கிய போலுக்க. அது நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் சின்ன பொண்ணு. காப்பி என்னது கொண்டு போய் மாப்பிள்ளை கையில கொண்டு கொடுப்போம். அப்பதான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு தானே? ஆமா அப்கோர்ஸ். அவரு காப்பி கேட்டா நான் இன்னொரு நேரம் கொண்டு போய் கொடுப்போம்ல, அத சாக்க வச்சுக்கிட்டு என்ன பார்க்கலாம்னு. ஓஹோ அப்படியா, சரிதான் போங்க. இப்படியே ஒரு 5-6 நேரம் காப்பியை கொண்டாங்க, எனக்கு காப்பி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் பாத்துக்க. அப்படியாக்கா? ஆமா மீனா. கூட இருந்தவங்க எல்லாம் ஒரே கிண்டல் பேச்சு தான். மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் ஓயாம காப்பியா கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு. ஏக்கா அப்ப வீட்டுக்கு கிளம்புது வரைக்கும் காப்பியே தான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு போலயே. ஆமா மீனா, நல்ல வேளை எங்க அம்மா ஒரு பெரிய பானை நிறைய காப்பி போட்டு வச்சிருந்தாவோ. ஏக்கா கடைசியில தன்னை ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு. சின்ன பொண்ணக்கா அண்ணன் என்ன சொல்லிருப்பாங்க? இவ்வளவு நேரமா உட்கார்ந்து நானும் காப்பியை கேட்டு கேட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒரு ஆளாவது போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நான் பாக்கணும்னு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? பின்ன என்னக்கா, பொண்ணுதான் காப்பி கொண்டு வரும்னு அவரு கடவு கிட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா நீங்க கொண்டு போய் கொடுத்துருப்பியல்ல, அதான் பொண்ணை பார்க்கல, பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. போ சின்ன பொண்ணு, உனக்கு எதுக்கு எடுத்தா என்ன பார்த்தாலே கிண்டல் தான். கிண்டலுக்கு இல்லக்கா, நீங்க சொன்னதையெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணன் கடைசி வரைக்குமாவது பொண்ணு காப்பி கொண்டுட்டு வருவாங்களான்னு தான் நினைச்சுக்கிட்டே காப்பி கொண்டு வாங்கன்னு கேட்டிருப்பாரு. அப்படியே சொல்லுதே சின்ன பொண்ணு. இந்த மனுஷன் அன்னைக்கு வரட்டு, அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நிக்கி. அட என்னம்மா அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, நல்ல நேரம் முடியதுக்குள்ள பொண்ணை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க போவோம். அட எங்க மக்கா போயிட்டு வர? அட வாங்கம்மா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி நின்னுகிட்டு பாடு பேசிக்கிட்டு நிக்கீங்க. மைனி சம்பந்தி மாதிரிலாம் உட்காந்து பாடு பேசணும்னா அப்புறமா உட்காந்து பாடு பேசுங்க. நல்ல நேரம் முடிய போகுது இல்ல, வாங்க. இதே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அட என்னத்தை நீங்க வாங்க போங்கன்னு அப்படியே ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுனீங்க. என்னைக்கா இருந்தாலும் நான் உங்க மருமகன் தான் தே. என்ன எப்பவும் போல பேர சொல்லியே கூப்பிடுங்க. அதெல்லாம் எத்தே என்ன பேர சொல்லியே கூப்பிடுங்க தே. சரி மக்கா. அரவிந்த் ராணித்தே நல்லா இருக்கீங்களா? பூமாரி எப்படி இருக்கா? நல்லா இருக்க மக்கா, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தே. உங்க மைனி சம்மந்தி மாதிரி பேச்செல்லாம் அப்புறமா பேசிக்கிடுங்க. வாங்க போவோம். நல்ல நேரம் முடியதுக்குள்ள பொண்ணை பார்க்கணும்ல, பொறுப்பா இருக்கணும் தே. இந்த மாதிரி சரி வா மக்கா. என்ன மக்கா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ஏமா வாங்கம்மா, என்னனாலும் அப்புறமா வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம். என்ன இங்க உட்காரு, நீ உட்கார்ந்துக்கோ, நான் 5 மீட் பண்ணிட்டு வரேன். வா மக்கா பேரண்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆச்சி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமோனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? மாமா நீங்க வாங்க போங்கன்னா சொல்லாதீங்க, இப்பதான் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க எப்பவும் போல வழக்கம் போல அரவிந்தன பேரை சொல்லியே கூப்பிடுங்க, அதுதான் எனக்கும் சந்தோஷம். சரிப்பா அரவிந்து. என்ன ஆச்சியோ, முன்னாடி தட்டு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே, ஸ்வீட்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க, வயசான காலத்துல சுகர் அதிகமாயிரும். சரி மக்கா, இதெல்லாம் உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கு, நீ தான் சாப்பிடணும்.
சாப்பிட்டுருவோம். ஆச்சி பேக் பண்ணி கொடுங்க, நான் வீட்டுல போய் வச்சு மொத்தமா சாப்பிட்டுக்கிட்டேன். சரி மக்கா. ஆச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு மக்கா. ஏக்கா நம்ம அரவிந்த் சின்ன பிள்ளைல எப்படி பேசுவான் அதே மாதிரி பேசுறான் பாத்தியா? ஆமா ராணி. சின்ன பொண்ணு பாத்தியா அரவிந்த் நல்ல மரியாதை உள்ள பையனா இருக்கான் பாத்தியா? ஆமாக்கா. கீதாத்தே, சின்ன பொண்ணத்தே, அப்புறம் மீனாத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமாக்கா. நீ நல்லா இருக்கீல்ல? ரொம்ப நல்லா இருக்கேன் தே. சின்ன பொண்ணு அரவிந்த் நான் ஒரே ஒரு நேரம் தான் பாத்துருக்கேன் பாத்துக்க. எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருக்கான் பாத்தியா? ஆமாக்கா, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ராணியக்கா அரவிந்துக்கு என்ன தெரியவே தெரியாதுல்ல? ஒன்ன தெரியாது மீனா, ஆனா என் மருமகிட்ட உன்னை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நல்லா பேசுவோமக்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் பாத்துக்கா உன்னை பத்தி. அப்படியாக்கா? ஆமா பின்ன. சின்ன பொண்ணு நானும் அரவிந்த் நம்ம விஜயமேனி மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம மரகதக்கா ராணியக்கா குணமெல்லாம் இருக்கு பத்தியா? ஆமாக்கா, ஒரே ரத்தம் பின்ன இருக்காதா பின்ன? மக்கா அஞ்சு பேரங்கிட்ட காப்பிய கொடு. சரி ஆச்சி. ஹாய் அஞ்சு, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீன்னு கேளு மக்கா. ஆச்சி உள்ள உங்ககிட்ட கேட்கணும்ல மக்கா. நமக்குள்ள எதுக்கு ஆச்சி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மக்கா காப்பி ஆறி போயிட்டுன்னு நினைக்கேன். கொண்ட நான் போய் சூடு பண்ணி கொண்டாரேன். சரி ஆச்சி இந்தாங்க. ஆச்சி காஃபி எல்லாம் இன்னொரு நேரம் சூடு பண்ணாண்டா, ஆறி தானே இருக்கு, கொடுங்க, நான் அதே குடிச்சுக்கிடுதேன். அதுக்கு இல்ல மக்கா, காப்பி சூடா குடிச்சாதானே நல்லா இருக்கும். ஆச்சி கோல்டு காஃபின்னு நினைச்சு குடிச்சுக்கிடுதேன். அஞ்சு காஃபியை கொடு. இந்தாங்க. காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதே மரகதத்தே, நீங்க போட்ட காஃபி தானே? ஆமா மக்கா. எங்க அத்தையோட கைப்பக்குவம் மட்டும் இன்னும் மாறவே இல்ல. இதே சின்ன பிள்ளைல உங்க வீட்டுல குடிச்ச காஃபி இன்னும் அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்குது. அரவிந்த் சின்ன பிள்ளைல குடிச்ச அதே காப்பியா கூட இருக்கலாம். கீதா சும்மா சிரிப்பு காமெடிக்குக்கா. நல்லா பண்ணுதியாக்கா காமெடி. கலகலப்பா இருக்கணும்ல சின்ன பண்ண வீடு, அதுக்கு தான். ரொம்ப கலகலப்பா தான் இருக்கு. இவ்வளவு நேரமா இவன் எங்க போனான்னு போன் பண்ணி பார்த்து டென்ஷன் ஆகி நான் உட்கார்ந்துருக்கேன். இவன் என்னடானா அங்க வந்து நின்னுக்கிட்டு நல்லா கூலா எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அஞ்சு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆச்சி எங்க ஜோடி பொருத்தம் எப்படி? சூப்பர் பேரண்டி, யாங்கன்னே பட்டம் போலலாம் இருக்கு. அஞ்சு அந்த பக்கம் திரும்பி பாரு. ஏத்தே நீங்க எல்லாரும் சொல்லுங்க எங்க ஜோடி பொருத்தம் எப்படின்னு. டாப்பு டாப்பு டக்கரு. ஏலா அஞ்சுவா பிடிச்சிருக்கான்னு சொல்லு மக்கா. என்ன மக்கா சிரிக்க? ஏம்மா என்னம்மா நீங்க அஞ்சுவை பிடிக்காமலாம் நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இப்ப பிடிக்காமலாம் எல்லார்கிட்டையும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதானே பேரண்டி கரெக்டா சொல்லுதான். என்ன விஜயா நீயே புரிஞ்சுக்கிட மாட்டக்க? அஞ்சு will you marry me? யாத்தாடி அரவிந்த் எப்படி கேட்காம பாரு அஞ்சு கிட்ட. ஏல மக்கா என்னது இது? அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அஞ்சு நீ சொல்லு, உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அட என்ன பேரண்டி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா? ஆச்சி எனக்கு அஞ்சுவை பிடிச்சிருக்கான்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல, அதே மாதிரி அஞ்சுவுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்ல. அஞ்சு நீ சொல்லு, உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. இல்லைன்னா அத்தை மாமா அம்மா அப்பா அப்புறம் ஆச்சி எல்லாரும் சொல்லிதான் எப்படி ரெடியாகி வந்து நிக்கியான்னு. ஏன்னா உன் விருப்பமும் ரொம்ப முக்கியம் இந்த கல்யாணத்துல. அப்புறம் விருப்பம் இல்லாம எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல்ல. சொல்லு மக்கா. அத்தா உங்களை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுப்பவனி வேணும். தம்பி கொஞ்சம் இடம் விடுதியா, அண்ணனும் காரணம்ல. என்னே உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் பாத்துக்கோ. எதுக்கு சதீஷு 64 நேரம் எனக்கு போன் பண்ண, நான் அட்டன் பண்ணல, அதுக்கு தானே? என்னன்னு நீ இப்படி கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் எத்தனை நேரம் உனக்கு போன் பண்ண தெரியுமா? அதான் சொல்லிட்டோம்லடே 64 தடவைன்னு. எங்கன்னே போன ஒரு நேரமாவது போன் அட்டன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. இங்க அம்மாவும் நானும் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என்னன்னு இவனுக்கு கல்யாணம் பிடிக்காம, பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷனுக்கும் பிடிக்காம இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னா என்னன்னு நாங்க எவ்வளவு டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல சதீஷ், நான் பொக்கே வாங்குறதுக்கு தான் போனோம் பத்துக்கோ. என்னது பொக்கே வாங்குறதுக்கா? ஆமா என்ன அத போன் அட்டன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் போன் அட்டன் பண்ணி சொல்லியிருந்தா நீ அம்மா கிட்ட சொல்லியிருப்பா, அம்மாவும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. சர்ப்ரைஸா அஞ்சுக்காக வாங்கிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் சதீஷ் போன் அட்டன் பண்ணல. அதுவும் இல்லாம நான் வர வழியில நிறைய டிராபிக் ஆயிடுச்சு பத்துக்கோ. ஆட்டோல வர வந்தனா அதான்
ஆட்டோல வந்தியா? நம்ம வரும்போது ஸ்வீட்ஸ் வாங்கணும்ல, அப்பமாவது போய் வாங்கியிருக்க வேண்டியதானே? அதான் சொல்லுதாம்லாடே, சர்ப்ரைஸா வாங்கணும்னு நினைச்சேன்னு. அட போனே, நீ வேற கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆக்கிட்ட. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு தான் போயிருப்பேன். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா இப்ப வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்லாமலே கிளம்பிட்டேன். சரி எப்படியோ இப்பயாவது வந்திய, பின்ன வராமலா 5க்கு பொக்கே கொடுக்கணும்ல.